22 மற்றும் 23வது சாப்டர் இன் இந்திரநிலம். வெண்முரசு வாசிச்சும் சரி, இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணியும் சரி, கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுது. மிகப்பெரிய கேப். இவ்வளோ பெரிய கேப் விழுந்திருக்கு. பட் ஆனால் நாட் ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ பிரதானமான காரணங்களை 2 காரணங்களை பார்க்கணும். ஒன்று, ஆஃபீஸ் டேஸ் போய் ஆக வேண்டிய கட்டாயங்கள், நடுவில் ஒரு ட்ராவல். அந்த ட்ராவல் வந்து காவிய முகாம் ஹட் செய்த ட்ராவல். அங்கே நடந்த சில கலைவரங்கள், கெவோஸ், அதை பற்றி ஒரு வாரம் நினச்சி அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் வீடியோ போட்டு ஓரளவுக்கு காம் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். எகெயின் ஐம் கெட்டிங் பேக் டு மை ரொட்டீன். அடுத்த வர சில நாட்கள்லையும் ட்ராவல் அது இதெல்லாம் இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி ஒரு கண்டினியூட்டி உருவாகும் நம்புகிறேன் வெண்முரசு வாசித்தல் அண்ட் காணொலி பதிவுகளில். 22, 23 சாப்டர் 2 சாப்டருமே அவ்வளோ பெரிய ஒரு ட்ரமாட்டிக்கான இன்சிடென்ட் நடக்குது. நான் கூட நினச்சேன், சரி ஓகே, ரொம்ப நாள் கழித்து வெண்முரசு படிக்க ஆரம்பிக்கிறோம், வி டெஃபினெட்லி நீட் அ ரிவிஷன். கொஞ்சம் இந்த கதிர் விளையாடல்ங்கிற பகுதி கொஞ்சம் படிச்சுட்டு திரும்ப வருவோம். ஏன்னா பிரசிடனர் வந்து எங்கேயோ போகிறாரு, யாரோ குடிகளை வளைச்சி போடுறதுக்கு மிகப்பெரிய நிகழ்வுகள்லாம் நடக்குது. ஸோ ஒரு தாட்டி ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு வருவோன்னு நினச்சேன். பட் ஆனால் பண்ண முடியல. சரி, 22 சாப்டர் சும்மா படித்து பார்ப்போம்னு பார்த்தா 22 சாப்டர் டோட்டலாக புதுசாக வேற ஒரு லைக் களத்துலேருந்து இல்லை ஒரு வேற ஒரு, ஆனால் தொடர்புடைய விஷயம்தான். ஆனால் அதோட எக்ஸாக்ட் கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு பயங்கரமான ட்ரமாட்டிக்ஸ்ன்னு ஒரு நியூ சீன்லேருந்து ஆரம்பிக்குது. ஐ வுட் கால் இட் அஸ் அ டிஃப்ரெண்ட் பிளாட்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுவேன். தொடர்புடைய விஷயமாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு லைக் விஷயத்தோட புது ட்ரமாட்டிக் சீனோட ஆரம்பித்ததுனால ஐ கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் ஏதோ கோஇன்சிடென்டலாக நாட் தி எக்ஸாக்ட் கண்டினியூட்டி வித் ரெஸ்பெக்ட் டு லைக் 21st சாப்டர். பட் 22nd and 23rd இஸ் டாக்கிங் டோட்டலி அபவுட் பாமை அவளுடைய அவ்வளோ ஒரு ஸ்டப்பர்ன் மென்டாலிட்டியை பற்றி, அவ்வளோ ஒரு ட்ரமாட்டிக்கான அந்த சொல்லவே முடியாத, சொல்லி புரிய வைக்கவே முடியாத அந்த ஒரு காதல்னு கூட சொல்லலானுங்க. கிருஷ்ணன் மேலே இருக்கிற அந்த பற்றுதல், காதல், என்ன வேணால் சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த நம்பிக்கை எப்படி வேணால் சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த உணர்வு வந்து சொல்ல அவ்வளோ ஒரு தீவிரமான, மனித குலத்துக்கே உண்டான உச்சபட்ச தீவிரத்தோட பாமை கிருஷ்ணன் மேலே இருக்கிற நம்பிக்கையோட ஒரு சிலையாக உட்காந்துருக்கல. அந்த ட்ரமாட்டிக் சீன்லேருந்து ஆரம்பிச்சதுனாலே ஒரு ஐ ஃபெல்ட் லைக் ஓகே ஃபைன், வி கேன் ஜஸ்ட் லைக் ரீட் லைக் திஸ். we don't need like ஒரு ஆப்வியஸ்லி நம்ம வந்து டெய்லி வீடியோ பண்ணுறதுனாலே ஓரளவுக்கு நினைவில் இருக்குது என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி. அதனால் 22, 23 அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சாப்டர் இல்லை இந்த சீன் எங்கே போய் முடியும், நான் சீன் தான் என்னால் பார்க்க முடியுது. ஒட்டுமொத்த பிக் ட்ரமாட்டிக் ஒரு பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சீன் அப்படின்னு என்னால் பார்க்க முடியுது. ரைட், ஒரு ட்ரமாட்டிக் சீன். ஸோ இந்த சாப்டரில் எனக்கு பிடித்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனாலும் இந்த பாமையோடைய அந்த எஸ்பெஷலி 23ஆம் சாப்டரில் பாமையோட ஸ்டப்பர்னஸ் காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் எப்படி கழியுது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு அதுக்குள்ளே போவார் தெரியும். 15 நாள் லைக் இந்த ஒரு மொழி நிலவு நாள் வர்றதுக்குள்ளே, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் வர்றதுக்குள்ளே கிருஷ்ணன் சேமந்தக மணியையும் அதை திருடினவன் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆளோட கூட்டிகிட்டு வரணும், அப்படி இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பாமை சொல்கிற அந்த சொல் இருக்குல்ல. அப்போ அந்த நாட்கள் எவ்வளோ கனமான நாட்கள், அதை எடுத்து சொல்லக்கூடியது தான் இலக்கியம். ரைட், எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஹீ வில் கோ இன் டு சாப்டர்ஸ் பயங்கரமாக, குறைந்தபட்சம் ஒரு 2 சாப்டராவது போவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போதைக்கு 23ஆம் சாப்டர் முழுக்கவே அந்த நாட்கள் எப்படி கரையுது, எப்படி ஒவ்வொரு நாளும் போகுது. முக்கியமாக அந்த மழையை பற்றி 23ஆம் சாப்டரில் மழை இவ்வளோ ஒரு 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 லைக் மழையை அழகாக வர்ணித்து பேசின வெங்கட் சாமிநாதனுடைய அந்த சொற்கள் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பாவனன் எழுதின அந்த புக்கில், வெங்கட் சாமிநாதனை பற்றி எழுதின புக்கு, நான் அவங்க 2 பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷனில் மழை அப்படி வர்ணிச்சிருப்பேன் வெங்கட் சாமிநாதன். அவ்வளோ லைக் வியந்து அழகாக ஏதோ புதுசாக ஒரு பொருளை பார்க்குற மாதிரி அவ்வளோ வியந்து சொல்லியிருப்பார் அந்த மழையை, அவ்வளோ ரசிச்சிருப்பார் அந்த மழையை. டோட்டலி ஆப்போசிட்டாக 23ஆம் சாப்டர் இந்த மழைங்கிற ஒரு மொத்த ஃபினாமினனும் எவ்வளோ கொடூரமாக இருக்குது அந்த ஆயர்வாடி மக்களுக்கு, அந்த மக்களுக்கு, லைக் அந்த யாதவர்களுக்கு, அந்த ஊரில் ஹரிணபதத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கொடுமையாக இருக்குது. அந்த நாட்களில் பெய்யக்கூடிய ஒவ்வொரு மாலையும் பெய்யக்கூடிய அந்த மழை எவ்வளோ தொந்தரவுகளையும், எவ்வளோ இன்டென்சிட்டியும், எவ்வளோ எண்ணங்களையும் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பேரிசனாக மைண்டுக்குள்ளே வந்துச்சு. ஹவு மழை கேன் பிகம் ஸோ க்ரூவல் எஸ்பெஷலி இன் தீஸ் டேஸ், இன் தீஸ் இன்டென்ஸ் டேஸ் அப்படிங்கிற மாதிரி தான்.
ஊருமே ஒரு பயங்கர ஹை இன்டென்ஸ் ஹை லைக் மைண்ட் செட்டில் இயங்குற ஒரு காட்சி இது. ஒரே ஒரு பொண்ணால் அது அவளை வந்து மூதன்னை கிட்டத்தட்ட அவளை ஒரு அன்னையாகவே ஒரு மூதன்னையாகவே பார்க்கக்கூடிய அத்தனை மக்களுக்குள்ளேயும் ஏறி கிடக்கிற ஒரு மொத்த கிராமமே அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது. அப்போது மொத்த கிராமமே அவ்வளோ ஒரு நெகிழ்வோடையும் அவ்வளோ ஒரு உச்ச தருணத்தில் உச்சபட்ச உணர்வுகளோடையும் இருக்கிறது. அப்போது அது எவ்வளோ ஒரு விஷயம். இட்ஸ் நாட் லைக் ஒன்லி யாரையும் எதிர்க்கும் பொழுது வரக்கூடிய உச்சபட்ச மனநிலை இல்லை. இது முழுக்க முழுக்க நேர்மறையாக ஒரு பெண்ணை அவ்வளோ மூதன்னையாக நினச்சி அவளுக்காக வருத்தப்படுற, அவ்வளோ அழுது புலம்புற, கண்ணீர் விட்டுற, காண சகிக்காமல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பேரோட மக்களுடைய முழு இன்டென்சிட்டியும் அந்த நாட்களில் வருது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் அதை கம்பேர் பண்ணிக்கிட்டேன். முதல்ல படிக்கும் பொழுது இந்த பாமையோடைய சில எக்ஸ்ட்ரீம் மைண்ட் செட்டை படிக்கும் பொழுது somehow I connected this with my suicide mission. நான் இதை மாதிரி லூஸ்தனமாக எதையுமே சாப்பிடாம எதுவுமே குடிக்காமல் அப்படியே வந்து ஈஸியாக செத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தட்ஸ் நாட் தட் ஈஸி. அவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ உண்மையிலே அந்த ஒவ்வொரு நாளும் அப்படி கழியக்கூடிய ஒவ்வொரு நாளும் எவ்வளோ லைக் ரொம்ப இன்டென்ஸாக, எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டாக லைக் ரொம்ப எடை தாங்கினா அந்த எடையை அவ்வளோ சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ எடை தாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 23ஆம் சாப்டர் கடைசியில் வரும். ஸோ ட்ரூ. எனக்கு இன்னும் அந்த 3 நாட்கள் லைக் அவ்வளோ நினைவில் இருக்குது. அந்த 3 நாள் மட்டும் மேக்னிஃபைங் லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி. சரி, டக்குன்னு சாப்டருக்குள்ள போயிடலாம். பசு புல் கொய்யும் போது எழும் நறுக்கொலியில் உள்ள பசியும் சுவையும் ஆயர்கள் அனைவருக்கும் விருப்பமானது. குழவி முளை குடிக்கும் மோசைக்கு நிகரானது அது என்று ஆயர் குடிப்பான்னு சொல்வதுண்டு. இது 22ஆம் சாப்டரில் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். எனக்கு இந்த லைனை படித்த உடனே பசு புல் கொய்யும் போது எழும் நெருக்குளில் உள்ள பசியும் சுவையும் ஆயர்கள் அனைவருக்கும் விருப்பமானது. அதே மாதிரி குழவி முளை குடிக்கும் மோசைக்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு டக்குன்னு சுப்புவோட ஞாபகம் தான் இருந்தது. அவன் சில சமயம் முன்னாடி ரொம்ப படுத்துவான். சில நேரங்களில் சில வெயில் கால நேரங்கள்லாம் சில நேரம் அவனுக்கு ஏதோ வயிறு ஏதோ பண்ண அவனை சாப்பிடவே மாட்டான். அவன் சாப்பிட்டான்னா வரக்கூடிய நிறைவு இருக்கே, ஓ மை காட், தட்ஸ் லைக் சூப்பரான கனெக்ஷன். பசு புல் கொய்யும் போது, அதாவது இந்த பசுவை வச்சிருக்கிற ஓனர்னு கூட சொல்ல முடியாது, ஓகே ஃப்ரெண்ட், அந்த பசுக்கான மனிதர்கள் இருக்கு, அந்த பசுவை பார்த்து கொள்கிற மனிதர்கள் இருக்காங்கல்ல, அந்த மனிதர்களுக்கு உண்டான நிறைவே அந்த பசு நல்லா இருந்தால் தான். முக்கியமாக அது சாப்பிட்டு ஒழுங்காக கக்கூஸ்லாம் போயிட்டாலே வந்து பயங்கர நிறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுப்புக்கு நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஒரு காலத்துலலாம் வந்து ஒழுங்காக சாப்பிட்ணும், ஒழுங்காக கக்கூஸ் போகணும், ஒழுங்காக ஓடி ஆடி விளாடணும். இது மட்டும்தான் என்னுடைய அப்சசிவ் திங்கிங். ஒரு வேலை ஒழுங்காக சாப்பிடலைனாலும் அடுத்த வேலை ஒழுங்காக சாப்பிட்ற வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப போட்டு மைண்டை போட்டு படுத்திக்கிட்டே இருக்கும். நான் தான் வந்து அதிகமாக கோத்ரூ பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த பசு புல் கொய்யும் போது எழும் நெருக்குளில் உள்ள பசியும் சுவையும் ஆயர்கள் அனைவருக்கும் விருப்பமானதுங்கிற அந்த ஒரு விஷயம் சூப்பராக எனக்கு கனெக்ட் ஆச்சு. இது அனிமல்ஸை பார்த்து கொள்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிறைவான உணர்வுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அனிமல்ஸ் ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக இருக்கும்பொழுது வரக்கூடிய நினைவுன்னு நினைக்கிறேன். அது ஒரு மொத்த சமூகத்துக்கும் அப்படி தானே இருக்கும். லைக் இப்போ டாக் லவர்ஸ் இல்லை டாக் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய டாக் ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக கூஸ் போயிட்டு ஒழுங்காக ஆடி ஆடி திரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா தே வில் ஃபீல் லைக் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட். அப்போ அந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் அப்படி ஃபீல் பண்ணுதில்ல, அங்கே இருக்க அந்த ஹரிணபதத்தில் இருக்க எல்லாரும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நல்லா இருந்தது. நீள்குழல் பின்குவை மேல் மெல்ல தொட்டு ஆடியது, இடைவளைந்த குழை செற்றாடை சூடிய மத்தகம் மெல்ல ததும்ப பொன்னாடை விரித்த அரச பாதையில் நடப்பவள் போல சூழ ஒளிக்கும் 10,000 தொண்டைகளின் வாழ்த்துளிகளை ஏற்றுக்கொண்டவள் போல அவள் சென்றாள். ராகினி கோலுடன் மரத்தடியில் அமர்ந்து பெருமூச்சு விட்டாள். அதாவது அங்கே கிருஷ்ணன் எல்லாரும் தப்பு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி தான் ஓடி வந்து சொல்கிறா அவருடைய அணுக்க தோழி. அப்படி சொல்லும் பொழுது அவன் நடந்து போகிறது இருக்குல்ல, அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து என்னவோ பெருசாக நடக்குது. ஏன்னா யூஸ்வலி ஷீ டசன்ட் கிவ் எனி ஃபக் அபவுட் லைக் எனி டேம் அபவுட் லைக் எனிதிங். ஆனால் ஷீ ரியாக்ட்ஸ் அண்ட் தென் கோஸ் டு தட் ஊர் மன்று. அப்படிங்கிறப்போ அவன் நடந்து போகிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறப்போ, ஏன்னா சிலருடைய நடையிலேயே சிலருடைய ஆக்ஷன்லேயே அது எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வர்ணனை இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சூப்பரான வர்ணனை. எனக்கு சூழ ஒலிக்கும் 10,000 தொண்டைகளின் வாழ்த்தொலிகளை ஏற்றுக்கொண்டவள் போல அவள் சென்றாள் அப்படின்னு அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேரோட நடையிலே சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் நாமளே வந்து இமேஜின் பண்ணிப்போம். அவங்களோட நடை எப்படி நடக்கிறோம் பாரு, நம்ம எல்லாத்தையும் சாதிச்சவ மாதிரி நடக்கிறோம், எல்லாத்தையும் வந்து வென்றெடுத்தவ மாதிரி எல்லாத்தையும் சோகமாக எல்லாத்தையும் இழந்தவ மாதிரி போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கேப்சர் பண்ணும் அந்த
இந்த மனிதருடைய ஒரு ஆக்ஷனை வச்சு அந்த உணர்வை கேப்சர் பண்ணும். இங்கே இந்த இடத்துல பாமையோட நடைய வச்சு ராகினிக்கு தோன்ற அந்த விஷயங்கள் பல்லாயிரம் தொண்டைகளின் வாழ்த்துளிகளை ஏற்றுக்கொண்டவள் போல அவள் சென்றாள் அப்படின்னு சொல்கிற இடம். அவளை சுற்றி அந்த நடையை மட்டுமே வச்சு ஹோல் அட்மாஸ்பியர் அவளால் இமேஜின் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் இமேஜின் தட் இமேஜ். ஆக்சுவலாக டக்குன்னு அந்த இமேஜ் என் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போச்சு. தனியாக ஒருத்தி நடந்து போயிட்டுருக்கா, ஆனால் அத்தனை வாழ்த்துளிகளும் ஏற்றுக்கொண்டது போல் அவ்வளோ ஏன்னோ தலை நிமிர்த்தி ரொம்ப கோபமாக அப்படி நடந்து போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக கிரீஷ்மர் உறக்க, ஆம் பாடினால் போதாது, அதை நாம் நிறுவ வேண்டும். யாதவரே ஒன்று அறியுங்கள், குருதியோ கண்ணீரோ கலக்காத சொற்கள் வாழ்வதில்லை. நமது பாணன் ஒருவன் அவன் மேல் அறம் பாடட்டும், அவன் தன் சொற்களுடன் எரிபுகட்டும், அச்சொற்களும் அவனுடன் நின்றறிய வேண்டும். அவை அழியாது, காய்ந்த புல்வெளியில் கனலென விழுந்து பரவும் அப்படிங்கிற அந்த இடம் எனக்கு ஏன் எதுனா, டக்குன்னு ஒரு 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 பாணனை கிருஷ்ணனை எதிர்த்து ஒரு அறம் பாடணும், அறம் பாடிட்டு அதாமல் பேசிக்கலாக அவனை பற்றி ஒரு பழி சொல்லி பாடி அவன் உயிர் துறக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. உயிர் துறத்தல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்க. அதுக்கு தான் எல்லோரும் வந்து நான் பாடுறேன், நான் இறக்குறேன் லைக் நான் பாடி இறந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இனிஷியேட்டிவ் எடுத்து முன்னாடி வராங்க, வாலண்டரியாக வராங்க முன்னாடி. ஆனால் இந்த ஒரு லைன் இருக்குல்ல, குருதியோ கண்ணீரோ கலக்காத சொற்கள் வாழ்வதில்லை. இட் இஸ் நாட் அபவுட் எனி பாணன் telling anything, something about Krishna. It is not about that. It is about the action, what follows after that, like aram sollal, right? And the aram kalaka enadhu aram paadatam, and the aram paadradhu irukla, adukapra enna nadakungradha mukkiyam. Adula kurudhiyo kanniro kalandu irukka vendum, appodha அந்த சொல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாருல. அப்போ எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு லைக் விஷயமா தான் என்ன பட்டது. ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான ஒரு உண்மை ட்ரூத்துன்னு பட்டது. சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறதுக்கும் கையை அறுத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் உள்ள இன்டென்சிட்டி, அந்த அட்டென்ஷன், அந்த கவனக்குவிப்பு எல்லாமே குருதியும் கண்ணீரும் கலக்காத சொற்கள் இல்லை ஆக்ஷன்ஸ் எதுவுமே வாழறதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாதாரண ஒரு விஷயத்த சொல்லி போகிறத அவ்வளோ ஈஸியாக போய் எல்லாருக்கும் சேராது இல்லையா. ஆத்திரம் போட்டு கண்ணீர் விட்டு இல்லை வந்து யாரையாவது அடித்து கொலை பண்ணி ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது பயங்கரமாக கேட்கும். இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ரொம்ப இப்போ பேசும்போது தான் டக்கு ஞாபகம் ஒரு விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிறதாகட்டும், ஒரு அட்டென்ஷன் நம்ம மேலே திருப்பறதுக்காக சிலர் தங்களோட உயிரே மாய்த்துக்கணும். அதில் ஒரு குருதி கலந்துருக்கு, கண்ணீரும் குருதியும் கலந்துருக்கிற அந்த ஒரு செயல் வந்து அனைத்து பேரையும் வந்து திரும்பி பார்க்க வைக்குது இல்லை. ஸோ அப்படி தான் பார்க்க முடியுது இது ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் ஆஸ் சிம்லர் டு லைக் suicidal thing to like divert all the attention to this particular problem ஆக்சுவலாக. பாமை அவை புகுந்த போது அனைவரும் திரும்பி நோக்கினர். அவள் இயல்பாக அவை ஓரத்திற்கு வந்து அங்கிருந்த மூங்கில் துணில் சாய்ந்து கைகளை கட்டி கொண்டு நின்றாள். மூங்கில் தொங்கிய புல்லாக்கின் ஒளித்துளி அவள் இதழ்களில் விழுந்தாடியது. அதாவது ரொம்ப இன்டென்ஸான மூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லாரும் கிருஷ்ணன் தப்பு சொல்கிறாங்க, கிருஷ்ணன் தான் சீமந்த குழியை எடுத்திருப்பான், அவன் தான் வந்து பிரசனர் கொண்டு இருப்பான். அங்கே இருக்கிற ஸோ 22 சாப்டரில் நிறைய இடங்கள்ல அப்போ தான் வந்து விவரிக்கப்படுது வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் டு பிரசனர். இது ஒரு சிங்கம் வந்து அவரை கிழிச்சு எடுத்து கொண்டது. ஆனால் அவர் இறந்தப்போ ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அந்த வாயில் அந்த ஸ்மைல் வந்து கடைசி வரைக்கும் அவரை எரி புகுக்கிற வைக்க, தட் இஸ் லைக் பேசிக்கலி அவரை அடக்கம் பண்ணி அவரை வந்து எரியூட்டுற வரைக்கும் அந்த ஒரு ஸ்மைல் இருந்தது, நிம்மதியான ஸ்மைல் இருந்தது. ஹி வுட் ஹவ் கான் டு லைக் சொர்க்கம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. பட் அந்த சிங்கம் கொலை செய்யுது அப்படிங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் யாரோ மறைஞ்சு நின்று பார்த்த ஆட்கள் சொல்கிறது மூலமாக அங்கே வேறு யாரோ நின்று இருக்காங்க, அது கிருஷ்ணனாக தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் சேமந்தக ஒளி இல்லை, சேமந்தக மணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி வந்து பாமைக்காக எடுத்து காட்டப்படுது, பாமைக்காக அது எடுத்து சொல்லப்படுது. மொத்தமாக வந்து கேட்குறா, அது வாசகருக்காக எடுத்து சொல்லப்பட்டது தான். ஆனால் இந்த இன்டென்ஸான டிஸ்கிரிப்ஷன்ஸு, இவ்வளோ இன்டென்ஸான மூமெண்ட்ஸ், அதுக்கு அப்புறம் வரக்கூடிய பாமை எடுத்து தன்னை லைக் ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிற, ஸ்டபனான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு மொமெண்ட்லாம் பின்னாடி வரப்போகுது. ஆனால் இந்த இடத்துல டக்குன்னு ஒரு சின்ன விஷயத்தை பற்றி சொல்கிறாரு இல்லையா, டக்குன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவள் இயல்பாக அவை ஓரத்திற்கு வந்து அங்கிருந்து மூங்கில் துளி சாய்ந்து கைகளை கட்டி கொண்டு நின்றாள். மூக்கில் தொங்கிய புல்லாக்கின் ஒளித்துளி அவள் இதழ்களில் விழுந்தாடியது. ஸோ
டக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வைடு ஆங்கிளில் ஒரு மிகப்பெரிய போர்க்காட்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு க்ளோஸ்அப்பில் போய் இந்த மாதிரி சின்ன ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல, அப்படி கேப்சர் பண்ணும்பொழுது தான் இட் கிவ்ஸ் சம் பிக் இம்பேக்ட். ஏன்னே தெரில, ஐ டோன்ட் நோ வை. கதையாக நழுது பிரசன்னருக்கு என்ன ஆகுது, ஒருத்தன் கொலை செய்யப்பட்டிருக்கான், அதுவும் அங்கே இருக்கிற குடிகளுடைய, அங்கே இருக்கிற மக்களுடைய, ராஜாவுடைய தம்பி, அவன் முக்கியமான ஒரு ஆளை சியவந்த கோழி காணா போயிருக்கு. அதுக்கப்புறம் யார் எடுத்திருப்பா, யார் கொலை செஞ்சிருப்பா, அதுவும் வந்து சாதாரண குடல், குடல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணார். நான் அதை எடுத்து இது பண்ணல. வழக்கம் போல் அந்த குடல் வெளில வந்து ஒரு மலர் மாலை போல் இருந்தது வெளில வந்து, அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்லாம் வரும். அப்படி ஒரு கோரமான சாவு நடந்திருக்கு. ஆனாலும் அவர் முகத்தில் ஒரு நிறைவு இருந்திருக்கு. ஒரு சேமந்த கோழியை பார்த்துக்கிட்டே போய் அது வழியாகவே நிறைவடைந்த ஒரு மனிதனாக அவர் செத்துருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஹி சரண்டட் ஹிம்செல்ஃப் டு த லைன் அப்படிங்கிற மாதிரி, ஹி சரண்டட் ஹிம்செல்ஃப் டு த டெத் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பிரசன்னர் எடுத்த அந்த முடிவு. அப்படி ஒரு பயங்கரமான விவரணைகளும் அங்கே ஒரு ஸ்டோரியும் சொல்லப்படுது. அந்த இடத்துல மூக்கில் தொங்கிய புல்லாக்கின் ஒளித்தில் அவள் இதழ்களில் விழுந்தாடின்னு சொல்கிற அந்த நுவான்ஸான பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அது ஏனே தெரில, இப்படி ஒரு பயங்கரமான என்னென்னமோ விஷயங்களும் சம்பவங்களும் சொல்லப்படும் பொழுது இப்படி ஒரு சாதாரண ஆனாலும் ஈஸியாக நம்ம கடந்து போகக்கூடிய லைக் ஈஸியாக அதெல்லாம் ஈஸியாக மறக்கக்கூடிய ரொம்ப இன்டென்ஸான மூமெண்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஆனால் மூளை வந்துச்சு, என்ன இதை பற்றி இதை பார்த்துட்ருக்க, என்ன இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்க, எவ்வளோ பெரிய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஒரு இலக்கியவாதி தான் அவ்வளோ ஒரு இன்டென்ஸ் மூமெண்ட்லேயும் இந்த மாதிரியான சின்ன விஷயத்த லைக் எடுத்து சொல்ல வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அது எடுத்து சொல்லும்பொழுது இன்னும் ஒரு ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம மைண்டுக்குள்ளே அவ்வளோ ஆழமாக போய் பார்த்தா தான் தெரியும். நாமளும் வந்து நோட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான மூமெண்ட்டு. திடீர்னு யாராவது மூக்கு நோண்டும் பொழுதோ, இல்லை விகாரமாக வேறு ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுதோ, இல்லை ரொம்ப அழகான ஒரு விஷயம் தெரியும் போதோ, ரொம்ப ரொம்ப லைக் டிப்ரெஸிங்கான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்பொழுதே ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம், திடீர்னு என்னடா இந்த பாட்டில் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்லாம் தோணும்ல. அந்த மாதிரி ஒரு ரேண்டம் தாட்டு டக்குன்னு வந்து போகும். அதை நம்ம யூஸ்வலாக வி வில் டிஸ்மிஸ் தட். அந்த மாதிரி ஒரு சின்ன அழகான விஷயத்தை எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஆயர் மன்றங்களில் இருந்து அழுகுடன் ஆட்சியர் ஓடி வந்து அவளை சூழ்ந்தனர். மாலினி நெஞ்சிலும் தலையிலும் அடித்து அழுதபடி வந்து அவள் முன் நின்று, வேண்டாமடே என் செல்லமல்லவா, நான் சென்று அவன் கால்கள் விழுகிறேன், சிவபந்தத்துடன் வரச் சொல்கிறேன், நீ நினைத்ததெல்லாம் நிகழ வேண்டும், நிகழ வைக்கிறேன், என் செல்லமே வேண்டாம், எழுந்து வா என்று அழுதாள். அவள் கைகளை பற்றி இழுத்தபின் தளர்ந்து அருகே அமர்ந்து கண்ணீர் பெருக்கினாள். லைக் ஃபைனலி இங்கே என்னன்னா, ஒரு பாணனை பலி கொடுக்கணும், கிருஷ்ணனை பற்றி அறம்பாடி அவனை கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி அவனை தான் தப்புன்னு இருக்கு, அவர் ஒழுங்கான ஒரு அரசன் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அறம்பாடி, அவன் அறம் பிழைத்தான, அவன் அறத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் பாணன் பாடி உயர்த்துறந்து கிருஷ்ணனை கீழறக்கிறதுக்கான ஒரு முடிவெடுக்கப்பட்டு, அதே கிருஷ்ணனை நம்பி டோட்டலி ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்குது. இங்கே தான் இந்த பிளே நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற அத்தனை மக்களும் கிருஷ்ணனை குறை சொல்லி கிருஷ்ணனை வந்து எப்படியாவது கீழே இறக்கணுங்கிறதுக்காக ஒரு பாணனே உயிர் கொடுக்க வைக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக கிருஷ்ணன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், கரெக்டாக இங்கே கொண்டு வந்துடுவான். சேமந்தங்கமணியும் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இங்கே கொண்டு வரணும், இத்தனை நாளுக்குள்ளே கொண்டு வருவான், இங்கே நான் சொல்கிறது அங்கே கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அத்தனை நம்பிக்கையோட கிருஷ்ணனை வந்து காப்பாற்றுறதுக்காக பாமை வந்து தன்னோட உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா. ஸோ எங்கே ஆரம்பிச்சு டோட்டலி ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து அதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தில் போய் முடியுது, ரைட்? ஸோ அதை தான் வந்து எடுத்து சொல்லணும்னு தோணுச்சு. ப்ளஸ் லைக் மாலினி லைக் வந்து அழற அந்த ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாமையை முன்னாடியே வந்து மாலினி வந்து பாமையை அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணல. தட் இஸ் லைக் எல்லாரும் மூதன்னை பார்க்கப்படுது, பாமையை ஒரு மாலினி மட்டும்தான் குழந்தைன்னே பார்த்துட்ருக்கா, தன்னுடைய குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கா. அதுதான் இந்த இடத்துலையும் வருதுன்னு நினைக்கிறேன். விரைந்த உடுக்கின் தாளத்துடன் மலை இறங்கி மழை வந்து ஆயர்பாடிகளை மூடி யமுனை மேல் படர்ந்து நீர்ப்பரப்பை புல்லரிக்க வைக்கும். 23ஆம் சாப்டர் முழுக்க மழை 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 மழை. எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பிடிச்சிருந்து. விரைந்த உடுக்கின் தாளத்துடன் மழை இறங்கி மழை வந்து ஆயர்பாடிகள் மூடி யமுனை மேல் படர்ந்து நீர்ப்பரப்பை புல்லரிக்க வைக்கும். ஒரு ஹியூமன் பாடி மேலே உருவாகக்கூடிய அந்த ஒரு கூஸ் பம்ப் மாதிரி தான் அந்த யமுனுடைய நீர் பரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. நடுவே அவள் கருவறை நின்று நீராட்டி ஏற்கும் அன்னையின் சிறு சிலை போல் அமர்ந்திருந்தாள். குறு நரைகள் எழுந்த நெற்றியில் விழுந்த மழை குறு மயிர் பிசிறல்களை வெண்பளிங்கில் கீறல்கள் போல் படிய வைத்தது.
குறு மயிர் பிசிறல்களை வெண்பளிங்கில் கீறல் போல் படிய வைத்தது அப்படிங்கிற அந்த ஒரு அழகான ஒரு அனலாஜி எனக்கு பிடிச்சிருந்தது. குறுநரைகள் குறுநர்கள் எழுந்த நேற்றில் விழுந்த மழை குறுமயிர் பிசிறல்களை வெண்பளிங்கில் கீறல் போல் படிய வைத்தது. ஸோ நிறையா இந்த மழையினால் உண்டாகக்கூடிய இலைகள், அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர், ஒட்டுமொத்த ஹரிணபதத்தில் இருக்கிற அந்த ஒட்டுமொத்த அட்மாஸ்ஃபியர் ஏற்கனவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுனால அங்கே இருக்கிற லைக் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா ஒட்டுமொத்த அட்மாஸ்ஃபியர் எடுத்து சொன்னதுனால அந்த மழையை பற்றி சொல்லும்பொழுது அங்கே இருக்கிற காடுகள், இலைகளில் மழையை பற்றின யூஷுவல் டிஸ்கிரிப்ஷன், மழை த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். லைக் முக்கியமாக காற்றில் படபடக்கும் ஆடைகள் எக்கச்சக்கமான இடங்களில் 23ஆம் சாப்டரில் வந்துட்டு போயிட்டு இருக்கு. வேற ஊமைகளோட நிறைய அனலாஜிஸோட வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி லைக் மழை முக்கியமாக முகத்தில் இந்த லைக் இந்த மாதிரி பிசிறல்கள், இந்த மாதிரி லைக் குறுமயிர்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல அந்த பதிய வைக்கிறதாகட்டும், இதை பற்றின நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ், மூக்குலேருந்து வழியக்கூடிய செவி மடல்கள்லேருந்து வழியக்கூடிய சொட்டுகளாகட்டும், கூரைகள்லேருந்து வழியக்கூடிய அந்த சொட்டுகளாகட்டும், எக்கச்சக்கமான இடங்களில் மழையோடைய ஒரு சின்ன சின்ன அழகியல் விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த மழை எவ்வளோ கொடூரமாகவும் இருக்குது அந்த நாட்களில் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி, விடாத மழை, தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அது கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஏன்னா அவளை அந்த ஒரு இடத்துல போய் உட்கார்றா, இல்லை யமுனையை பார்த்துக்கிட்டே இந்த நீலக்கடம்பின் இன்னும் நிழலில் போய் உட்கார்றா, யமுனையை பார்த்துக்கிட்டே இருக்கா, ஒரு சிலை மாதிரியே ஆகிட்டா பாமை. 15 நாளைக்கு எழுந்திருக்க போகிறதில்ல. அவளை சுற்றி அந்த கூடாரம் அமைச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் மழை வந்து எல்லாத்தையும் கலக்குது. ஸோ மழை ஒரு கொடூரமான வில்லனாக காட்டலை. பட் ஆனால் எகெயின் லைக் மழை கொடுக்கக்கூடிய அத்தனை ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் டியூ டு திஸ் ட்ரமாட்டிக் இன்சிடென்ட் அது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இலக்கியத்தால் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. ஏன்னா இவ்வளோ டீட்டெயில்டாக அந்த 15 நாளையுமே ஒவ்வொரு சாப்டரும் எழுதலாம். ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய இடர்கள், லைக் மனசஞ்சலங்கள், சோர்வுகள், அதனால் வரக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக எழுதலாம் ஆக்சுவலாக. அன்று மாலையும் மழை எழுந்தது. அதற்குள் அவளை சுற்றி தேன்மெழுகு பூசப்பட்ட ஈச்சை தட்டிகளால் கூரை அமைந்திருந்தனர். நனையாமல் இருக்கும் பொருட்டு சிறு தோல் கூடாரங்கள் அமைக்கப்பட்டன. இரவில் கூரையிடப்பட்ட அனல் குழியில் நெருப்பு கனன்றது. ஸோ அவங்க வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்னமோ ஃபார்ம் பண்ணி என்னென்னமோ குறையெல்லாம் அமைச்சு இது பண்ணிட்டுருக்காங்க. அதுவுமே வந்து மழையினால் லைக் டெஸ்ட்ராய் ஆகுது. தென் அகெயின் லைக் தி கண்டினியூஸ்லி டூ தட். இந்த இடத்த எதுக்கு நான் நோட் பண்ணி வச்சேன் அப்படின்னு தெரில. இரவில் கூறியிடப்பட்ட அனல் குழியில் நெருப்பு கனன்றது. ஓகே, அத்தனை தொலைவில் உள்ளது துவாரகை என ஏங்கினால் ஹாய்ச்சி ஒருத்தி. அதனை விட தொலைவில் உள்ளது வானம். ஒரு மழையினூடாக மண்ணை ஒவ்வொரு நாளும் முத்தமிடுகிறது வானம் என்றான் முதுபானன் ஒருவன். ஸோ இங்கே மெயினான விஷயம் என்னென்னா, இவங்க தூது அனுப்புகிறாங்க. பாமை சொன்ன உடனே இவளை வந்து ஐயோ ஏமா இப்படி பண்ணுற, ஐயோ வாமா என் செல்லமே மாநிக்கோ இது பண்ணுறா. அத்தனை பேருமே வந்து வணங்குறாங்க. எங்கெங்கேருந்தோ தட் இஸ் லைக் யாதவர்கள்லாம் வந்து காணிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா ஸோ ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக அது மாறிடுது. இவங்க தூது அனுப்புகிறாங்க. அது 2 நாள் ஆகுமா? அங்கேருந்து தூது வரத்துக்கு 2 நாள் ஆகுமா? அதுக்கப்புறம் கிருஷ்ணன் கிளம்பி சேமந்தக மணியை கண்டுபிடிச்சி அது யார் பொறுப்போ லைக் அவனும் வந்து நின்று அவனையும் கூப்பிட்டு வந்து இட்ஸ் அ பிக் திங். அது 15 நாளுக்குள்ள நடக்காதுங்கிற மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அது காவியமாக மாறுது. 2 இடத்துல எனக்கு இதை நான் படிச்சுட்டு இருக்கப்போ, ஏன்பா அந்த பாமைக்கு வந்து காலை கடன்கள் இந்த மாதிரியான இயற்கை உபாதைகள்லாம் வரவே வராதா? எனக்கு உடனே மௌனியோடைய அந்த அந்த கதை நல்ல மௌனியோட சிறுகதை ஒன்றத்தை வச்சு பிரபுராம் வியாஸ் ஒரு சின்ன மங்களம் சொல்லிட்டு ஒரு சிறு குறும்படம் எடுத்திருந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குறும்படம். அதில் மனைவி வந்து செத்து போயிடுவா. லைக் மாறுதல், மௌனியோட கதை பேர் மாறுதல். எனக்கு அந்த கதை வந்து மௌனியோட ஸ்டைலில் இருக்கும். பட் ஆனால் இவர் குறும்படமாக இருக்கும்பொழுது மனைவி வந்து செத்து போயிடுவா. அந்த கணவன் வந்து காலைல எழுந்திரிச்சு அதை தெரிஞ்சு அழுது புலம்பி எல்லாமே பண்ணும் பொழுதும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அவனுக்கு ஒன்றுக்கு வரும். அந்த ஒன்றுக்கு போவார். அப்பயும் வந்து பூனில் வந்து காதில் இப்படி வச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பார் பயங்கரமாக. தண்ணி குடிப்புறம் அழுகுறோம். ஸோ வந்து உடல் சம்மந்தப்பட்ட பிற விஷயங்கள், சில விஷயங்களை மாற்றிக்கவே அதெல்லாம் வந்து வரத்தானே செய்யும். எனக்கு டக்குன்னு ஒரு இப்படி யோசிக்கிறதே ரொம்ப தப்பு தான் ஆக்சுவலாக. ஒரு ட்ரமாட்டிக்கான இன்சிடெண்ட்டில் யூஸ்வலி ஐ ஜஸ்ட் லைக் கெட் இன் டு த வேர்ல்டு. இப்போ இங்கே குறிப்பிடப்படுற இந்த உலகம்
லைக் வர்ணனைகள் எல்லாமே அந்த ஒரு நிகழ்வை மட்டும்தான் பார்க்கணும். இந்த மாதிரியான லூசுத்தனமான லாஜிக்கல் தாட்ஸ்லாம் வரவே கூடாது. ஆனாலும் அதையும் மீறி எனக்கு வந்தது ஆக்சுவலாக. பட் ஆனால் டக்குன்னு நான் யோசிச்சது என்னென்னா, நான் அந்த 3 நாள் சூசைட் மிஷனில் இருக்கும்பொழுது எனக்கு வந்து உண்மையிலே இந்த உடல் உபாதைகள் இதெல்லாம் தாண்டி வேற ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் இருந்தேன். ஸோ ஒரு சம் லெவல் ஆஃப் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நீடட் டு ரீட் ஃபியூ திங்ஸ், டு ரீட் அ ஃபிக்ஷன், எஸ்பெஷலி வித் திஸ் ட்ரமாட்டிக் இன்சிடென்ட். அந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வர 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 நம்ம இலக்கியத்தை கனெக்ட் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். அதனால தான் சம்ஹவ் ஐ ஃபீல் தட் லைக் ஒரு ரைட்டர்னால வெறுமனே எழுதி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடைய முடியுமா, இல்லை ஓரளவுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ரைட்டர்ஸ் தான் வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் எழுத முடியுதா அப்படிங்கிற மாதிரியான சின்ன டிபேட் எனக்குள்ள நடந்தது. பட் தட்ஸ் ஓகே. ஸோ லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு தோணுச்சு. பட் இங்கே காவியமாக மாறுதுன்னா அந்த இடத்துல ஒட்டுமொத்த அந்த கம்யூனிட்டி முழுக்க அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு காவிய மாந்தர்களாக மாறிடுறாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேருந்தும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வருது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நாடும் நற்செய்தியை கேட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி தேர் வெயிட்டிங். லைக் அந்த ஒட்டுமொத்த கிராம மக்கள், அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை நினச்சி பார்க்கும்பொழுது தான் லைக் எல்லாரும் சேர்ந்து ஒரு யூனிட்டாக ஒரே விஷயத்தை எதிர்பார்க்குறதும், ஒரே விஷயத்துக்காக ஏங்குறதும், அதே நேரத்தில் ரொம்ப சோர்வடைகிறதும், எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு உணர்வு அடைகிறாங்கல்ல. எனக்கு அதுதான் மேஜிக்காக தோணுச்சு ஆக்சுவலாக. அதுவும் பாமைங்கிற ஒரு பெண்ணிற்காக, அவங்களுடைய மூதன்னைக்காக அப்படி உணர்றது தான். அங்கே தான் இந்த மாதிரி நிறைய காவிய சொற்கள், நிறைய ஒரு 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 ஆப்டிமிசம் வெளியப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனை விட தொலைவில் உள்ளது வானம், ஒரு மழையினூடாக மண்ணை ஒவ்வொரு நாளும் முத்தமிடுகிறது வானம் அப்படின்னு ஒரு முதுபானம் சொல்கிறான்ல. இந்த இடத்துல இருந்தெல்லாம் மிகப்பெரிய ஒரு காவியம் பறக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. கண்ணெதிரில் அவள் உடல் உருகுவதை காண முடியாது கண்ணீர் வெட்டி இல்லங்களுக்குள் சென்று அமைந்தனர். அவள் அமர்ந்த நீலக்கடம்பின் நிழலில் மீண்டும் அவளுடன் மகதி மட்டுமே எஞ்சினாள். காலையில் அங்கு வந்து அடிவணங்கி மீளும் சிலரன்றி பிறர் அங்கு வரவில்லை. இந்த கடைசியில் இருக்குல்ல, காலையில் அங்கு வந்து அடிவணங்கி மீளும் சிலரன்றி பிறர் அங்கு வரவில்லை. இது ஒரு 4th day 5th day நினைக்கிறேன். நாட்கள் கிடக்குது. நான் ஃபஸ்ட்டு எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது என்னோட ரீடிங். ஃபஸ்ட்டு காலையில் வந்து அடி வணங்கி அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஸோ இட் பிகம்ஸ் அ நார்ம். இது வந்து போக 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 மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ பெரிய துயர். ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கிற எல்லா ஹரிமதத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு உணர்வு இருந்தாலும், ஒரே மாதிரியான சிந்தனையும் ஒரே விழைவும் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஓருணர்வு இருந்தாலும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டைம் ஆக ஆக எல்லா உணர்வுகளும் டைல்யூட் ஆகி, சரி இப்போ உட்காந்துக்கிட்டோம், சும்மா காலில் மட்டும் போயிட்டு ஒரு பேச்சுக்காக போயிட்டு அவளை போய் பார்த்துட்டு வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களோ நினச்சேன். ஆனால் அதுக்கு முந்தின லைனில் கண்ணெதிரில் அவள் உடல் உருகுவதை காண முடியாத கண்ணீர் விட்டு இல்லங்களுக்குள் சென்று அமைந்தனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் வேற ஒரு டோட்டல் ஆப்போசிட், இன்னும் அதிகமான உணர்ச்சியுடைய மக்கள் தான் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீடிங் வந்தது. ஸோ இந்த ரெண்டு இடத்தையும் கனெக்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு நான் ஓகே ஹீஸ் டாக்கிங் அபவுட் த ரியாலிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் சொசைட்டி பீப்புள் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு முந்தின லைன் சொல்கிறது ஒரு விஷயத்தை கண்ணெதிர பார்க்க முடியல, அதனால தே ஆர் கெட்டிங் பேக் டு த ஹோம் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான 2 ரீடிங் எனக்கு டக்குன்னு மாறுனுச்சு, எனக்குள்ளேயே மாறுனுச்சு. ஓ, மக்கள் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி. அதே சமயம் நோ மக்கள் இப்படி இல்லை, இப்படி போலர் ஆப்போசிட்டான ஒரு ரீடிங் எனக்குள்ளேயே உருவானுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஸோ இன்னும் 2-3 சாப்டர் இந்த 15 நாளை பற்றி, பாமை கோத்ரூ பண்ணக்கூடிய அந்த சிலைத்திருக்கும் நிலையை பற்றி, அங்கே இருக்கிற மக்களுடைய ரியாக்ஷன்ஸ் பற்றி, அது வழியாக ஒரு பயங்கரமான ஒரு பில்ட் பண்ணி ஒரு உச்சபட்ச தருணத்தில் முடிஞ்சால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் தட் வில் ஹேப்பன்.